ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் எங்கே இருக்குது சார், டிஸ்கிரிப்ஷன் தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜின்னு டைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 9800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இதில் எந்த ஒரு பைசா காசு எதுவும் வாங்குறது கிடையாது. இது முற்றிலும் ஃப்ரீ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரைம் குரூப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய வெபினார் குரூப், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப். இது வேறு, அதாவது நம்ம ரன்னிங் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மூமெண்டம் எப்படி போகும் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்னென்ன வியூஸை ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 24,940, 950 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன்ஸ் லெவலாக உங்களுக்கு காலையில் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஷன்ஸ் வரலும் வரும் அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, இது உங்களுக்கு ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரேஷன்ஸ் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மேலே இதுக்கப்புறம் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த காலையில் ஒரு பிரேக் அவுட் நடந்தது. இந்த ப்ரைஸ் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படி 1 மினிட்டில் உங்களுக்கு தெரியும். அந்த மூமெண்டம் இந்த மூமெண்டம் ரேஷன்ஸ் கிட்ட புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணல, ஆனால் நம்ம வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தது அது. ஓகே, சரி. ஓகே சார், இப்போது நெக்ஸ்ட்டு எந்த பக்கம் மார்க்கெட் மூமெண்ட் ஆகும் அப்படின்னு. ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரேஷன்ஸை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வச்சது ஒரு நல்ல விஷயம். அதாவது இந்த சப்போர்ட் அந்த ரேஷன்ஸ் இல்லையா, இந்த லெவல் தாண்டி உங்களுக்கு ட்ராவல் ஆகிறது ஒரு சின்ன ஒரு மைல்டாக ஒரு பாசிட்டிவான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முக்கியமான லெவல் இது. ஆக்சுவலாக இதுக்கு கீழே இருந்துச்சு நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், அதையும் பார்த்தேன் நான். ரொம்ப சந்தோஷம். இந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த மேலே பிரேக் அவுட்டில் பையிங்கான வாய்ப்புகள், இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளும் பார்த்துருக்கீங்க. இந்த மொமெண்டம் அதையும் கேட்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வெரி குட். இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே சார் ரேஷன்ஸ் இருக்குது, இந்த ரேஷன்ஸை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரேஷன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும். 25,200 இது நெக்ஸ்ட்டு ரேஷன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரைஸ் கிட்டக்கிட்ட வந்துடுச்சு. அதாவது நம்ம இங்கேருந்து வாய்ப்புகள் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்னா காலையில் இந்த மூமெண்டம் கிடச்சா நம்ம இந்த மூமெண்டமே கேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மார்க்கெட் முடி சொல்ல மூமெண்டம் வச்சுருக்கு. ஓகே, அப்போது இது என்னவா மாறும், இப்போ சப்போர்ட்டாக மாறும். இந்த லெவல் இப்போ சப்போர்ட்டாக மாறும். இது இந்த 25,200 இப்போ நெக்ஸ்ட்டு ரேஷன்ஸாக அமையும். அதுக்கு அடுத்த ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,400 நெக்ஸ்ட் ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ 2 ரேஷன்ஸ் நமக்கு அடுத்த ஒரு டார்கெட்டாக அமையும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லெவலில் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்றப்போ இதில் நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்காக ஒரு வாய்ப்புகளை பார்த்து இந்த அடுத்தடுத்த டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போது நம்ம இதை ஏல நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பியில் என்ன சார் பார்க்கலாம். பியில் வேறு சார்ட் வேறு மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஏல 1% மேலே மூமெண்டம் கொடுத்துச்சு. ஆனால் பியில் ஒன்லி 0.35% தான் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கூட உங்களுக்கு அந்த ரேஷன்ஸ் லெவல் தாண்டி தான் உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 58,400 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரேஷன்ஸாக இருந்தது. ஏன்னா நேற்று எங்கள் பிரேக் டவுன் ஆன இடம் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு மேலே வந்திருக்காங்க. அப்போது இதனுடைய நெக்ஸ்ட்டு ரேஷன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 59,000. அதாவது இந்த 59,000 உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ரேஷன்ஸ் அமையும். ப்ளஸ் 200 EML லைன் அங்கே மேட்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவலிலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போது சப்போர்ட் எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த 58,400 நீங்கள் சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கப்புறம் இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுனாலும் சரி, அல்லது மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனாலும் சரி, நம்ம இந்த 59,000 லெவலில் நம்ம அடுத்த ஒரு டார்கெட்டாக நினச்சி நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, அப்போ மார்க்கெட்டோட ஒரு பெரிய அந்த பட்ஜெட்டோடைய நியூஸ் இம்பேக்ட் தான் இந்த கண்டினியூ ஃபால் ஆனது இல்லையா. அப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, சம்வேர் இந்த ஏரியாவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவலில் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வருதா இல்லையா நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஆனால் ப்ரெசென்ட்டு அந்த எங்கேருந்து ட்ரேட் ஆகிட்டுச்சோ அந்த லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு டச் பண்ணுறதுக்கான ஒரு வழியை பார்க்கும். அதுக்கப்புறம் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வருதா, இல்லை மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுதா, அதுக்கப்புறம் நாளைக்கு அப்டேட்டை பார்க்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் இந்த லெவல் 59,000 இன்டர்டே ட்ரேடிங்காக நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ அந்த லெவலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இல்லை சார், ஒருவேளை மார்க்கெட் இது கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை தான் எதிர்பார்க்க முடியும். இந்த இடத்துல சப்போஸ் இந்த கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த க்ளோஸ் கொடுக்காத வேலை மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு 59,000 மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸில் பார்க்கலாம். எஸ் மீன் ஓகே, புதுசாக பார்க்குறோன்னு தெரியாது. எஸ் மீன் சென்செக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏ மீனிங் நிஃப்டி, பி மீனிங் பேங்க் நிஃப்டி. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேர் வந்து நம்ம லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணது. புதுசாக வராங்க சார், அது என்ன சார் எஸ்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. எஸ் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, அதுதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் மூவ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது நமக்கு இந்த 81,200 இந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த லெவல் தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் வந்து மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. எஸ், ஆனால் இன்னும் நிஃப்டி வந்து டச் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட டச் பண்ணிடுச்சு. நாளைக்கு மேபி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நிஃப்டி மேபி அந்த டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம். மாலை காலையில் கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். அப்போது இதில் நெக்ஸ்ட் என்ன சார் மூமெண்டம் பண்ணலாம் இதில் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸு இந்த சஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துலையே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இங்கேருந்து அகைன் இந்த 82,000 82,400 இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. அப்போது நமக்கு இந்த 81,200க்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா, இது கீழே க்ளோஸ் கொடுக்கல, மார்க்கெட் இதுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ்க்கு லாஸ்ட்டு வீடியோக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு 300 லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஒரு 50 கமெண்ட்ஸ். அப்போது இந்த சப்போர்ட்ஸ் வந்து நம்ம கேட்டு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி டு, எனக்கு ரொம்ப சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எவ்ரி வீடியோக்கும் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிவிட்டு சின்ன மோட்டிவேஷன், சார் இந்த வீடியோ எப்படி இருக்குது, இதை கொஞ்சம் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தோணுதோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து நான் அடுத்த வீடியோ பதிவிடலாம் அப்படின்னா அந்த ஒரு டாபிக் நான் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க சைக்காலஜி வீடியோ பற்றி போடுங்க சார் நிறைய அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் லாஸ் நிறைய பண்ணுறாங்க இல்லையா, அந்த லாஸ் பற்றி வீடியோ போடுங்க, அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா புரிதல் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கமெண்ட்டை பண்ண முடியும். ஏன்னா அந்த மேம்போக்காக டைம் பாஸ்க்காக ஒரு சிலர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா டெய்லி காசு பண்ணணும், அந்த சம்பாதிக்கணும், பணம், அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. லேர்னிங்கில் யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ப்ரைம் குரூப்பில் அந்த 3,000 rupees சும்மா ஒரு குரூப் எஜுகேஷனுக்காக ஜஸ்ட் வாட்சிங் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 65-70 பேர் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நபர்கள் இப்போ ஏன்னா ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க, ஆனால் 60 பேர் மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து புரிதல் அடுத்து அவங்க லெவல் போகிறதுக்கு அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. ஆனால் சும்மா மேம்போக்காக பார்க்குறவங்க என்னென்னா என்ன இருக்க போகுது அவங்களுக்கு எப்போ அவங்க கற்றுக்கணுன்ற எண்ணம் வரும்னா அவங்க கையில் இருக்கிற காசு எல்லாம் கம்ப்ளீட் காலி ஆகிடும். ஒரு நாள் அவங்கக்கிட்ட ஒரு அடுத்த சுச்சுவேஷன் போக முடியாத நிலைமையில் தான் சரி கற்றுக்கலாமா அப்படின்னு அப்போ தான் யோசனை பண்ணுவாங்க. கையில் இருக்கிற காசுலாம் காலி ஆகிட்டதுக்கப்புறம் தான் அவங்க யோசனையே பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலைமை வந்து நம்ம வரக்கூடாது யாருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸ்டாப் லாஸ் போடுங்க, டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க, சொந்தமாக யோசிங்க, ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்லேயும் விட்ரா பண்ணுங்கள் பணத்தை. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் மார்க்கெட்டில். அப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் வேறு கண்ணா முன்னாடி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. இப்போ ₹1 இருந்தது, இப்போ ₹3 டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு. அதுவும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஓவர் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணிக்கிறது ஒரு பக்கம், இந்த டேக்ஸை கட்டியே நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.